கீழ்ப்படிதல் இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லியிருக்கு, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் அப்படின்னு இருக்கு. அப்போ சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேணும். தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்ம கீழ்ப்படிய வேணும். நான் சமீபத்தில் ஒரு புக்கு படித்தேன். அதில் ஒரு அழகான கோட் போட்டிருந்தது. என்ன அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் கேன் வெயிட் பட் ஒபீடியன்ஸ் கேனாட் வெயிட். அதாவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, புரிந்து கொள்றதுக்கு நேரம் எடுத்துக்கொள்ளலாம், கால அவகாசங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கீழ்ப்படுகிறதுக்கு நம்ம கால அவகாசங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கீழ்ப்படிதலுக்கு நம்ம கால அவகாசம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அதுக்கு கீழ்ப்படியாமைக்கு சமம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அப்போது நம்ம எதற்கெல்லாம் இன்னைக்கு கால அவகாசம் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த ஈஸியாக நம்ம தப்பாக புரிந்து கொள்கிறோம், அதற்கு நம்ம கால அவகாசம் எடுக்கிறது இல்லை. ஆனால் கீழ்ப்படிதலுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறோம். இதை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா, இவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியலாமா கீழ்ப்படியக்கூடாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, சத்தியத்திற்கு நம்ம உடனே கீழ்ப்படிதல் உள்ள ஆவி உள்ளவங்களா இருக்கணும். அவங்கள தான் தேவன் விரும்புகிறார். அவர்களுக்கு தான் மேலான அதிகாரத்தையும் கொடுக்கிறார். வேதத்தில் பார்த்தோம்னா தாவீது, ஆபிரகாம், நோவா, இவங்க எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்தாங்க. இதை செய்தா எனக்கு என்ன நடக்கும், இதை செய்தா என்ன 4 பேர் என்ன சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் இல்லை. தேவன் சொல்லிட்டாரா அதை நான் செய்யணும். அந்த ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஆவி இருந்தது. 2வது, மேலான அதிகாரத்திற்கு மனுஷனுக்கும் கர்த்தருக்குள் நம்ம கீழ்ப்படியணும். மேலான அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அவங்க பாஸ், அவங்க கடின இருதயம் உள்ளவங்களா எப்படி இருந்தாலும் நான் கர்த்தருக்குள்ளே நான் கீழ்ப்படுகிறது என்னுடைய வேலையாக இருக்குது அப்படின்னு தேவன் சொல்கிறார். அப்போது நம்ம கீழ்ப்படிதலுக்கு என்றைக்குமே வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு வார்த்தை நமக்கு நேராக வருகிறது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஆவி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி இருக்கிறவர்களை தான் தேவன் விரும்புகிறார். காட் பிளஸ் யூ.